நன்மையை புசிப்பீர்கள், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எப்போது என்று சொன்னால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கும் போது. ஸோ பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்போது தேசத்திலே எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் மாறினாலும், யுத்தங்களும் சண்டைகளும் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் இவைகளெல்லாம் வரும் என்று சொன்னாலும், அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மையும் எலியாவின் தேவன் நம்மை போஷிப்பார். நம் தேசத்தின் நன்மைகளை புசிக்கும்படியான அனுகூலங்களை உண்டாக்கி தருவார். அதேபோல் உங்கள் பாவங்கள் எவ்வளோ சிவரென்று இருந்தாலும் அதை உறைந்த மலையைப் போல வெண்மையாக்கி உங்களை சுத்தம் செய்வார். அதோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? நியாயத்தை நீங்கள் படிக்கணும், திக்கற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யணும், இரக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே உங்களை நன்மையினால் நிறைத்து போஷிப்பார்.